ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரோப்ளாக்ஸ் எஸ்கேப் சுனாமி ஃப்ரம் ஃபார் லக்கி எக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த லக்கி எக்கை எடுத்தாந்து நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அதுலேருந்து பிரெயின் ராட்ஸ் கிடைக்கும். நம்மக்கிட்ட இப்போது $0 இருக்குது. நம்ம இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நம்ம நல்ல நிலமையில் இருக்கணும். நம்ம போய் முதல்ல ஒரு லக்கி எக்கு கிராப் பண்ணுற சொல்லுவாங்க. நம்ம ஒரு லக்கி எக்கு எடுத்துன்னு வருவோம். இங்கே முன்னாடியே இருக்குது, இதே எடுத்துன்னு வந்துடலாம். அவங்களே காட்டுறாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க சொல்கிறதே எடுத்துருவோம். சுனாமி வரும். நாங்கள் சுனாமியை காணோம். இந்த பள்ளம் வந்து சுனாமி வந்தால் நம்ம இந்த பள்ளத்தில் நின்னா தப்பிச்சிருவோமா? தெரில. நம்ம வெயிட் பண்ணி சுனாமி வருதான்னு போயிருங்க. அது வருது பாருங்கள், ஸ்லோன்னு வருது. ஸ்லோன்ட்டு ஸ்பீடாக வருது. சரி, நம்ம பேஸில் போய் இதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்ட்டு. பிளேஸ்க்கு ஓப்பன் என்ன கிடைக்க போகுது? என்னவோ கிடச்சிருக்கு. தாளையில தரையில் இது காமன் தான். கோல்டு கிடைக்குது. நம்மளாம் இதை அப்கிரேட் பண்ண முடியாதா? நம்மக்கிட்ட மொத்தம் இப்போ வந்து $640 இருக்குது. சரி, நம்ம இப்போ போய் எது எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம். எத்தனை ஓடி வந்துடலாம். பக்கத்தில் இவன் பேர் சூப்பராக இருக்குது. என்னன்னா வச்சுருக்கானே லெஜெண்ட்ரி. இதை பாருங்க, மில்லியன் கணக்கில் வருது இவனுக்கு. இதை பாருங்கள், 67 இதே விதமாக வச்சுன்னு இருக்கான். ஸ்டீல் பண்ண முடியல. காசு கேட்குது. சுனாமி ஸ்லோன்றது ஸ்பீடாக வருது. நம்ம இல்லை ஸ்பீடை அப்கிரேட் பண்ணிக்கலாம் போல். நம்ம எத்தனை நம்ம வந்து இப்போ வந்து ஸ்பீடு வந்து 20 இருக்குது. ஆமாம், முன்னோட ஸ்பீடாக தான் வரோம். நான் அந்த சுனாமியில் மாட்டி சேர்த்துறேன். திரும்பி வந்துட்டேன். திரும்பி போவோம். ஓஜி வந்து இன்னும் 4 நிமிஷத்தில் ஸ்பான் ஆகுமா? அது எங்கே ஸ்பான் ஆகும்னு யாருக்கு தெரியும்? இடத்தோட மார்க் பண்ணியிருந்தால் ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டு ஏதாவது ஒன்று எத்துன்னு போகிற லக்கி பிளாக்கில் வருதான். இதுக்கெல்லாம் டைமிங் இருக்குது. அது அந்த ப்ளூ கலர் வெகு மேலே பாருங்களா, டைமிங் காட்டுது. ஆளை வந்துக்கினே இருக்குது. நான் மேலே போனேன்னா செத்துருவேன் கன்ஃபார்ம். மேலே போய் நான் எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே கன்ஃபார்ம் செத்துருவேன். நானும் இங்கே கீழே உக்காந்துருந்தேன். ஓகே, ஒரு வழியாக ரேர் ஏரியாவா? நம்ம அப்போ அதுக்கு போவோம். அது என்ன ஏரியா இது எபிக். 17 செகண்ட் இந்த பிளாக் போயிட்டோம். நம்ம கையில் எடுத்துட்டா செகண்ட்ஸ் கணக்கு கிடையாது போல். நம்ம ஸ்பீடு இன்னும் அப்கிரேட் பண்ணோம். ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறோம். ஏன்டா அலைய வச்சிங்க? ஆளும் இருக்கிறதுனால தொல்லையாக இருக்குது. அது வந்துக்கினே இருக்குது. அது பாட்டுன்னு இதில் 2 தான் மோசம். ஃபாஸ்ட்டாக இருக்கிறது பிங்க் கலரில் ஒன்று வருது, வயலட் கலரில் ஒன்று வருது. அதில் மாட்டினா டக்குன்னு வந்து இது நம்ம எல்லாம் ஓடவே முடியல. கேலக்ஸின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதோட லெவல் இதோட கம்மி. இது லெவல் 49. அது இதோட கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக நம்மளோட 2வது பிரெயின் ராட் எத்தாந்தாச்சு. நம்ம போயிட்டு வரத்துக்குள்ளே 5K வந்துச்சு. ஒரு வழியாக நம்மளுக்கு 5K வந்துச்சு. ஓப்பனுக்கு பதில் பிக்கப் கொடுத்துட்டேன். ஓப்பன் என்ன கிடைக்க போதே? என்னடா இது? மில்லியனா? 6 சரியா போடு. எப்பிக்கு எடுத்துன்னு அந்த நல்லா இருக்குது. இதை பாருங்களேன், ஒரு செகண்டுக்கு 6.75 மில்லியன். நம்ம தான் இனிமேல் பணக்காரங்க. நம்ம தான், யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. பாருங்கள், அதுக்குள்ளே 100 மில்லியன். ஓகே, இதில் அப்போது நம்ம வந்து சீக்கிரமே பில்லியனரை மாறிடலாம். நம்ம ஸ்பீடு அப்கிரேட் பண்ணிட்டு திரும்பி போய் ஏதாவது ஆட்டையை போட்டு வருவோம். இந்த தடவை நம்ம இன்னும் தாண்டி போயிருப்போம். பாருங்கள் 20 போன தடவை 20ல் போனோம். இந்த தடவை 101. நம்ம பெரிய லெவலில் அப்கிரேட் ஆகிருக்கோம். இப்போ போவோமா? நம்ம எத்தனை வருதா? ஓகே, இப்போ நம்மளால் வந்து 4 3 4
3 ஒரே நேரத்தில் நான் எத்தனை தூக்கின்னு வர முடியும் தெரியலையே. பாருங்களேன், அதெல்லாம் நம்ம குதிக்கவே தேவையில்ல, அது பாட்டு அப்படி ஸ்வைன்னு போகுது. எபிக்கு இது லெஜெண்டரியா? இது சைடில் போக முடியல. இப்போ விஐபி கேட்குது. அது அசிங்கமாக போச்சு. விஐபி கேட்டு ஏன்டா இப்படி ஓடிங்க? நார்மலாக கொடுத்தா நாங்களும் போய் அதில் இருப்போம்லடா. சூப்பர் ஸ்லோ. இது பார்த்தா சூப்பர் ஸ்லோ மாதிரி தெரியலையே. இன்னும் வருது. நம்மளால் இப்போ ரீபர்த் பண்ண முடியும். பேசாமல் ரீபர்த் பண்ணலாமா? ஏன்னா ரீபர்த் பண்ண காட்டின்னு இருக்குது. நம்ம போய் இன்னும் ஒரு 2 எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா ரீபர்த் பண்ணால் எல்லாம் போய்டுவாங்க. மிச்ச பிரெயின் ராட்டில் எல்லாம் போய்டும். இதில் எப்படின்னு தெரில. அதனால் கொஞ்சம் காசு சம்பாரிச்சுட்டு ரீபர்த் பண்ணுவோம். பாருங்க, சல்லுன்னு ஓடுறேன். திரும்பி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏடாவிடமாக போகுது. இங்கே ஒன்று நல்லா இருக்குது. டைமிங் போகாது, அந்த அளவு வரத்துக்குள்ளே போகாமல் இருந்தால் சரி பரவாயில்ல போல். ஆனால் பின்னாடி ஒன்றும் அது அதுவும் ஏற்றுலாமா? வேணாம், செத்துட்டோன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் வந்துக்கினே நிற்கவே மாட்டேங்குது. நடுவில் ஒரு 10 செகண்டாச்சும் டைம் கொடுத்தா தானே சார். ஐயோ போயிடுச்சா. இப்போ வந்து நம்ம மித்திக்கு வந்துடுவோம். இத்தனை போயிடலாம். ஓகே, தூங்குங்க. அவ்வளோதான் 2 தூக்கியாச்சு. அப்படியே ஓட வேண்டியது தான். அதுதான் இது 2 தூக்கி. ஓ, ஈவெண்ட்டா? இந்த ஈவெண்ட் செமையாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி க்ரீனாக சூப்பராக இருக்குது. இதுவே ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓஜி பிரெயின் ராட் ஸ்பான் ஆகியிருக்கான். ஆனால் எங்கே ஸ்பான் ஆகிருக்குன்னு தெரியலையே. ஓகே, நம்ம இப்போ வந்து 4 பிரெயின் ராட் இருக்குது. இது என்ன கிடைக்கிறது? என்னடா இது? டீம் சீஸ். ஓ, இதுவும் 5.2 மில்லியன். இது என்ன வரப்போகுது? இதுவும் அதே தான் வந்திருக்கு. ஆனால் அது கோல்டு கலரில் இருக்குது, இது வேறு கலரில் இருக்குது. இதுக்கு எவ்வளோ? இதுக்கு 8.5K தான். அது வேஸ்ட்டு. இதுதான் நல்லா வருது. நம்ம இப்போ இருக்க ஸ்பீடு நம்மளால் சரியாக ஓடவே முடியல. கேட்டால் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் அதை இப்போ அவ்வளோதான். நம்ம 1 பில்லியன் வந்துட்டோம் காய்ஸ். நம்ம கடைசியாக 1 பில்லியன் ரீச் பண்ணியாச்சு. நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது 1 மில்லியனே கஷ்டமாக இருக்கும் நினச்சேன். ஆனால் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. நம்ம இப்போது வெற்றிகரமாக ரீபத் பண்ணியாச்சு. ஆனால் எந்த பிரெயின் ராட்டும் போல். அது வரைக்கும் ஒரு நல்லது. நம்ம ரீபத் பண்ணியும் நம்மக்கிட்ட பில்லியனில் தான் இருக்குது. இப்போ நம்ம தான் பணக்காரங்க. காசு இப்போ கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இப்போ போய் நம்ம ஸ்பீடு கொஞ்சம் ஏற்றிப்போம். இந்த ஈவெண்ட்டு திரும்பி ஓஜி வந்து ஸ்பான் ஆக போகிறது போல். இது எங்கே ஸ்பான் ஆகுதுன்னு தெரியல. எங்கே ஸ்பான் ஆகுதுன்னு தெரிஞ்சு அழகாக போய் ஏற்றுன்னு வந்துடுவேன் கையோட. நம்ம ஸ்பீடு ஃபுல்லாக இருக்கிற காசுக்கு மொத்தம் ஸ்பீடை மட்டும் அப்கிரேட் பண்ணிப்போம். இப்போவே 118 வந்துச்சு. 118 வந்துச்சு. அப்படி இருந்தோம். ஐயோ, கொஞ்சம் ஆர்வத்தில் ஓடினேன், செத்துட்டேன். சரி, ஈவெண்ட்டு முடிஞ்சிச்சு. அந்த ஈவெண்ட் நல்லா இருந்துச்சு. இது எனக்கு பிடிக்கல. அதுதான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எப்படி ஓடுறோம் பாருங்க. ஸ்வைன் போயிட்டான். அநேகமாக செத்துட்டான் நான் நினைக்கிறேன். இது வேறு. இந்த விஐபி சைடில் லைட்டாக போனாலே வந்துடுது. லெஜெண்டரி. ஒரு கன்ஃபியூஷன் போகலாமா வேணாமா? நம்ம இந்த தடவை வந்து சீக்ரெட் பிரெயின் ராட் நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து நம்ம சீக்ரெட் லக்கி எக் எடுத்துருக்கோம். இந்த அலை போனவொடனே நம்ம ஓடிடலாம் அப்படியே. அவ்வளோதான். பிரெயின் ராட் காட் ஏரியா. பிரெயின் ராட் காட் இது சீக்ரெட். நான் இப்போ வந்து சீக்ரெட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். பிரெயின் ராட்டை தாண்டி சீக்ரெட்டுக்கு போய் அங்கேருந்து எடுத்துன்னு வரேன் இப்போ இந்த பிரெயின் ராட்டை.
இதில் வந்து 6-7 கிடச்சா சூப்பராக இருக்கும். அது 6-7. அதுக்கடுத்து அந்த அந்த கப்பு, காஃபி கப்பு, அது பேர் என்னன்னு தெரில. அது பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அஞ்சாவது பிரெயின் ராட் இல்லை என்ன கிடைக்க போகுது? என்னடா இது சீக்கிரம் எவ்வளோ 77 மில்லியன். என்னது கேப்பச்சினா இப்போ போட்டோமோ? என்னடா பேர்? அந்த பேர்லாம் எனக்கு வாயிலே நுழையலடா. நம்ம இப்போவே 2 பில்லியன் போயிட்டோம். இல்லை ட்ரில்லியன் போக முடியுமா? நம்ம முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். நம்மக்கிட்ட இப்போ மொத்தம் 5 பிரெயின் ராட் இருக்குது. நம்ம 10 பில்லியன் வர போகிறோம். ஓகே 11 பில்லியனே வந்துட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம தான் இந்த இடத்துலையே நம்ம தான் பெரிய பணக்காரங்க. 13 பில்லியன். இந்த 13 பில்லியன் என்கிட்ட நேரில் இருந்தால் என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா? அவ்வளோதான். அடுத்த எலாங் மஸ்க் நான் தான் அதுக்கப்புறம். இங்கே இருக்க காசுலாம் நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நம்ம போய் ஸ்பீடை அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த ஸ்பீடில் கூட சில டைம் பர்பிள் கலர் வந்தால் மாட்டிக்கிறோம். அப்படி மாட்டக்கூடாது. அலையை ஓவர்டேக் பண்ணிட்டு வரணும். இல்லை டெலிபோர்ட் ஆகிற மாதிரி, அதாவது நம்ம ஒரு 1000 ஸ்பீடு போயிட்டு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு மின்னாட்டம் மாதிரி சொயின்னு வந்துட்டோமா, சூப்பராக இருக்கும். ஆனால் இல்லை, அப்படிலாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. நம்ம இப்போது வந்து 2வது ரீபத்தும் பண்ணிட்டோம். இப்போ போய் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு சில பிரெயின் ராட் கேமில் ரீபத் பண்ணால் காசு, பிரெயின் ராட்ஸு எல்லாமே போய்டும். ஆனால் இதில் நல்ல வழியாக அப்படி போல் நம்மக்கிட்டே தான் இருக்கும். எல்லாம் செத்துரும். நம்ம தலை பால் மாதிரி உண்டு போகுதுடா செத்தா. இன்னொன்று, என் கூட நீங்களும் சேர்ந்து ரோப்ளாக்ஸ் சேர்ந்து விளாட்ணுன்னா, நான் இந்த வீடியோ போஸ்ட்டு போடும் போதே ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கூட சேர்ந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன். அதில் வந்து என்னோடய ரோப்ளாக்ஸ் ஐடி இருக்கும். அந்த ஐடிக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம மறக்காமல் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ணலாம். நம்ம வந்து இப்போ திரும்பி ஒரு லெவல் 5ல் இருக்க சீக்ரெட் லக்கி எக் தான் எடுத்துருக்கோம். இதில் நம்மளுக்கு லக்கியாக என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்மளுக்கு லக்கில் கொஞ்சம் கிடச்சிருக்கு. இதுலேயும் லக்கில் இன்னும் கிடச்சா நல்லாயிருக்கும். இதில் மொத்தம் எவ்வளோ தூரம் போகும் தெரியல, போய்கினே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கடைசி வரைக்கும் போனோம். முதல்ல இதை எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்துடலாம். சார், நான் இடம் மாறி ஓடி வந்துட்டேன். பரவாயில்ல, இன்சைடு போய் பார்ப்போம். நம்மளால் தான் 2 தூக்க முடியலை. இன்சைடு போய் இன்னொன்று தூக்கின்னு போயிடலாம். காட், பெயின் ராட் காட். அவ்வளோதான், 2 தூக்கியாச்சு. இந்த அலைக்கு பின்னாடி இப்போ நடுவில் ஒரு ரெட் கலர் வந்துச்சுன்னா நான் அவ்வளோதான். ஆமாம், நல்ல வேலை. இப்போ நான் மட்டும் ஓடின்னு இருந்தேன்னா கன்ஃபார்ம் அந்த ரெட்டில் மாட்டிகிட்டு இருப்பேன். அப்படி அந்த ரெட்டிலேருந்து தப்பிச்சிருந்தாலும் அந்த வயலட்டில் மாட்டியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து உங்கள் பேரை சொல்லுங்கள். அதாவது இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேரை சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் பேரை நான் சொல்லுவேன். போன வீடியோவில் அப்படி சொல்லியிருந்தேன். அப்போது வந்து பாலாஜி தமிழ் கேமிங்னு ஒருத்தவர் வந்து அவர் நேம் சொல்லியிருந்தார். தேங்க்யூ ஃபார் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சரி, நம்ம கஷ்டப்பட்டு ஏற்றாந்தோம். ஆனால் இல்லை, கீழே தான் இருக்குது. அதுவும் இதுவும் ஒன்று தான். ஆனால் ஏன் 2த்துக்கும் வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது? இதை வைப்போம். இது நார்மல் தான். இது லெவல் 3 தான். இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ளோர் 2க்கு 1 மில்லியன் வேணுமா? நம்ம 4 2 நான் மொத்த பில்டிங்கே கட்டினா. ஆனால் இப்போதைக்கு முதல்ல நம்ம கீழே
ஃபுல்லாக பண்ணுவோம். சாரி, நான் தெரியாமல் நின்றுட்டேன், அதனால தான் வந்துச்சு. ஓகே, அந்த பிரெயின் லாட்டர்லாம் லாக் போடுற மாதிரி இருக்கும். லாக் போடுற மாதிரி இல்லை, ஏன்னா இல்லை ஸ்டீல் பண்ணணும்னா காசு கேட்குது. நம்மக்கிட்ட இப்போ 65 பில்லியன் இருக்குது. நம்ம ஒன் ஆஃப் த பில்லியனரில் நம்மளும் ஒரு ஆள். ஓ, ஸ்னோ ஈவெண்ட்டா? ஸ்னோ ஈவெண்ட் வந்த ஆர்வத்தில் திரும்பி போய் சேர்த்தேன். இந்த ஈவெண்ட்டும் நல்லா இருக்குது. ஓஜி பிரெயின் ராட் ஸ்பான் ஆகிருக்கு, எங்கே ஸ்பான் ஆகிருக்குன்னு தான் தெரில. நம்மளுக்கு ஸ்பின்னு ஒன்று கிடச்சிருக்கு, இல்லை என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இல்லை 6-7 இருக்குது, ஆனால் கிடைக்கவே இல்லை. 1 மில்லியன் கேஷ் கிடச்சிருக்கு. 1 மில்லியன் கேஷ்னால் ஏன்டா எனக்கு தேவையே இல்லைடா. அதெல்லாம் பாரு, பில்லியனில் வச்சுருக்கேன்டா. அந்த ஓஜி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நான் ஏன் அப்படியே நின்றுட்டேன்னா, எப்படியோ நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சிச்சு. சரி, ஒரு டே சேர்த்துட்டு ஒரு டே சேர்த்துட்டேன். வா, இந்த ஈவெண்ட்டும் நல்லாயிருக்கு. ஆனால் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு வந்துச்சு அந்த க்ரீன் கலரில் அந்த ஈவெண்ட் வந்து லைட்டாக ஒரு பென்டனோட அந்த வாட்சில் இருக்க மாதிரியே இருந்துச்சு. அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு வைபாக இருந்துச்சு. அது நீங்கள் வந்து கமெண்டில் வந்து இன்னும் நிறைய கேம் சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸில் இருக்க கேம்ஸ்லாம் சொல்லுங்கள், நான் அதை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுறேன். இந்த கேம் பிளேவோட பார்ட் 2 வேணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 5000 லைக் கொடுங்க. நம்ம நான் வந்து மில்லியன் கணக்கில் லைக் கேட்கல, ஜஸ்ட்டு 5000 தான். சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் லைக் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சுனாமி பாட்டுன்னு வந்துக்கினே இருக்குது, என்னால் போக முடியல. நான் செத்துட்டேன், அவ்வளோதான். ஜஸ்ட்டில் தப்பிச்சிருக்கேன். ஃபாஸ்ட்டு. அது எனக்கு ஒரு டவுட்டு, தண்ணினா என்னதான் வந்தாலும் போகும், ஆனால் இது மட்டும் ஏன் இந்த நடுவில் கொஞ்சோண்டு ஓட்டையை மட்டும் தள்ளி விட்டு போகுது? ஒரு வேளை சாலிடான தண்ணியா தெரில, என்ன இலவுன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. இன்னத்துக்கு அந்த ஓஜி காணாமல் போய்ட்டுருக்கோம்ல, நம்ம இவ்வளோ நேரம் எங்கேயே நின்று டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஓஜி எடுக்க முடியாமல் போச்சு. முன்னாடி ஒன்று இருக்குது, பேசாமல் அந்த லக்கி எக்கை எடுத்துடலான்னு நான் நினைக்கிறேன். இதுனா ஒரு டிவைன் லக்கி ஏக்கா, பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிவைன் ஏரியா அப்படின்னா என்ன மீனிங்கு? நம்மளால் ஒரேடியாகவே பல ரீபர்த் பண்ண முடியும் போல். நம்ம இதை எடுத்துன்னு போகலாமா, இல்லை திரும்பி லாஸ்ட்டில் போய் இன்னொன்று எடுத்துகிட்டு வரலாமா? என்ன பண்ணலாம், ஒரே குழப்பமாக இருக்குது. எப்படியாவது இன்னும் ஒன்று மட்டும் எடுத்துடணும், ஆட்டையை போட்டணும் எப்படியாவது. இப்போ என்ன பண்ணேன், மினாட்டோ மாதிரி சும்மா டெலிபோர்ட் ஆகி போனால் சூப்பராக இருக்கும். நான் இப்போது ஓடுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். படைச்சி ஓடுறான். ஐயோ, ஓகே, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம பேஸு ஓடிடலாம். இந்த விஐபி வேறு தொல்லை வந்து முக்கியமான நேரத்தில் தான் வந்து சாவடிக்கும். நான் இந்த ஃபாஸ்ட்டு வரத்தை கவனிக்கவே இல்லை. நம்ம பேஸ் இப்போவே ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. நம்ம பேஸில் இருக்க கீழே இருக்க எல்லா ஸ்லாட்டையும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். நம்மக்கிட்ட ஒரு ஸ்பின்னு வந்திருக்கு. இந்த தடவையாக நம்ம 6-7 எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். வாவ், போடு 6-7 எடுத்தாச்சு. பாருங்க 6-7. அடாப்பா, என்னடா 6-7 லெஜெண்ட்ரி நிறைய கிடைக்குன்னு பார்த்தா வெறும் 9.77 மில்லியன் தான் கிடைக்குது, கே தான் கிடைக்குது. வேஸ்ட்டாக அவன். ஆனால் இவன் பார்க்க நல்லா இருக்கு, அந்த இப்படி தள்ளுறது.
அதே மாதிரி இவன் இதில் அப்கிரேட் பண்ண முடியுது. ஓகே, இப்போ இவனை அப்கிரேட் பண்ணியிருக்கான். அப்போ கூட அவன் 24 மில்லியன் தான் வந்திருக்கான் அப்கிரேட் பண்ணியும். அவன் 24 மில்லியன் தான் வந்திருக்கான் அப்கிரேட் பண்ணியும். நம்மளுக்கு இப்போ 10 பில்லியன் வந்திருக்கு திரும்பி. நம்ம ஒரு மரண மாசான பில்லியனியர். நம்ம பேஸில் இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அதில் எத்தனை எடுத்துகிட்டு போய் வைக்க முடியுமோ அத்தனை எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம். இந்த எப்பிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். ஒன்று ஆட்டையை போட்டு வந்தாச்சு. ஓகே, இதை ப்ளேஸ் பண்ணிட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம இன்னும் ஒன்று தான் வேணும். அதையும் தந்துட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓப்பன் திரும்பி யானை தான் கிடச்சிருக்கு, கோல்டன் யானை. நம்ம திரும்பி ஒரு மித்திக் லக்கி எக் எடுத்துருக்கோம். குடுன்னு ஓடி இதை திரும்பி எடுத்துன்னு போய் இதை வச்சு இதுலையாச்சும் ஒரு பில்லியனில் வரா மாதிரி கொடுங்கடா. ஒரு செகண்டுக்கு ஒரு 10 பில்லியன் வரா மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்கடா. கடவுளே, உங்களை நம்பி தான் இருக்கேன். எனக்கு 10 பில்லியன் வரா மாதிரி கொடுங்க ஒரு செகண்டுக்கு. ஏன்னா பில்லியனில் கேட்டால் கேள தெரியுங்க. ஒரு 10 மில்லியன்னாச்சும் கொடுத்துருக்கலாமேடா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளால் இப்போதைக்கு லைவ் எதுவும் போட முடியாது. ஏன்னா நம்ம இப்போ தான் 31 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கோம். நம்ம ஒரு 50 சப்ஸ்கிரைபர் போன பிறகு தான் லைவ் போட முடியும். 50 சப்ஸ்கிரைப் போனால் கன்ஃபார்ம் லைவ் போடுவேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்.